பெஞ்சமின் நெதன்யாகு இப்போ தான் கேன்சர் அப்படிங்கிற அந்த கொடிய நோயில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு அடுத்ததாக பெரிய சிக்கல். 50,000 இஸ்ரேலியர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடி இஸ்ரேலுக்கு எதிராக, அதுவும் நெதன்யாகுவுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள். யூதர்கள் திறமையானவர்கள் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை நெதன்யாகு உலகத்திற்கு பொய்யாக பிம்பப்பட்ட அந்த பிம்பத்தை இப்போ உடைச்சிட்டாரு. இனிமேல் நம்ம உலகத்தில் தலை காட்ட முடியாது. இனிமேல் வரக்கூடிய சந்ததிகள் நம்மளைய எள்ளி நகையாடுவாங்க. யூதர்களா இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற அளவிற்கு அக்டோபர் 7க்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான மாற்றம் உலக அளவில் பரவிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சமூக விரோதிகள் அப்படிங்கிறத உலகம் அறிந்து கொண்டதே. இதற்கு காரணமே நெதன்யாகு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேலிய மக்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அவங்க உண்மையை உணர்ந்திருக்காங்க. இப்போது உலகளாவிய அளவில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் நெதன்யாகுவுக்கான தம்பட்டம் மட்டுமல்ல, தாயார் அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க.